அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்ய தேவோ பவ. ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி. குரு சங்கரா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரத சப்தமி 2025 தை மாதம் சூரிய பகவான் தேர்பாதை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி மாறும். அன்றைய நாளுக்கு தான் ரத சப்தமி என்று பெயர். சூரிய பகவான் பொதுவாக 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருவார். இந்த காலம் என்பது அயனங்கள் மாறும். இவை உத்தராயண காலம். பொதுவாக மார்கழி வரையிலுமே தட்சிணாயனம், அதாவது தெற்கு. இப்பொழுது சூரிய பகவான் வடக்கு நோக்கி உத்தராயண காலத்தில் இந்த அயனங்கள் செயல்படும் பொழுது இந்த நாளில் ரத சப்தமி என்று அழைக்கப்படும். பொதுவாக ரத சப்தமி என்பது வருகிற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, அதாவது 4/2/2025 அன்று சூரிய பகவானை வழிபடும் பொழுது சகல விதமான சௌபாகியங்களும் கிட்டும். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு என்கிறார் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நானே சூரிய பகவானாக திகழ்கிறேன் என்பதாகும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போல சூரிய பகவானுக்கும் சங்கு சக்கரமும் உண்டு. அதனால்தான் சூரிய நாராயணராக நாம் பாவிக்கிறோம். அதனால் வைஷ்ணவர்கள் சூரிய பகவானை சூரிய நாராயணர் என்றும் போற்றி வழிபடுகிறார். சூரிய பகவான் ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒவ்வொரு நிறத்தில் காட்சி தருவார். வசந்த காலத்தில் எனும் பொழுது தங்க நிறத்திலும், வெயில் காலத்தில் செண்பகப்பூ நிறத்திலும், அதாவது சிகப்பு நிறத்திலும், மழைக்காலங்கள் எனும் பொழுது வெண்மை நிறத்திலும், கார்காலத்தில் எனும் பொழுது கருமை நிறத்திலும், முன்பனி காலத்தில் தாமரை நிறத்திலும், பின்பனி காலத்தில் சிகப்பு நிறத்திலும் விளங்குவதாக வேதங்கள் கூறுகின்றன. சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய காலம் என்ற ஒற்றை சக்கர தேரில் பவனி வருபவராக புராணங்கள் சொல்கின்றன. இந்த ரதத்தை ரத சப்தமி என்று விஷ்ணு பகவான் சூரியனுக்கு அளித்தார். ரத சாரதியாக காசியப முனிவருடைய மகனான அருணன் விளங்குகிறார். இவருக்கு இடுப்புக்கு கீழே அங்கங்கள் கிடையாது. வைரோஜன யோகத்தில் ரதத்தை செலுத்தி சூரிய பகவானுக்கு உறுதுணையாக இருக்கிறார். சூரிய ரதத்தினுடைய 7 குதிரைகள் என்ன தெரியுமா? 1 காயத்ரி, 2 பிருகதி, 3 உஷ்ணிக், 4 ஜகதி, 5 திருஷ்டுப், 6 அனுஷ்டுப், 7 பங்கிதி என்று அழைப்பார்கள். இவை வாரத்தினுடைய 7 நாட்களை குறிக்கக்கூடியது. சிவ ஆகமங்களில் சூரிய மண்டலத்தின் நடுவே ஸ்ரீ சிவபெருமான் உறைந்திருப்பதாக கூறுகின்றன. சூரிய பகவான் சிவபெருமானின் அஷ்டமூர்த்தங்களில் ஒருவராகவும் வலது கண்ணாகவும் இருக்கிறார். அதனால்தான் சைவர்கள் சிவசூரியன் என்று போற்றி வழிபடுவர். சூரிய பகவான் தேர் தெற்கில் பயணிக்கும் காலத்தை தட்சிணாயனம் என்றும், வடக்கு நோக்கி பயணிக்கும் காலத்தை உத்தராயணம் என்றும் சொல்வார்கள். ரத சப்தமி நாளில் எப்படி நீராட வேண்டும்? ஆரோக்கியம், நோய் இல்லாமை, செல்வம், புத்திர பேறு, நீண்ட ஆயுள், புண்ணியம், பகைவர்களை வெல்லக்கூடிய சக்தி, வெற்றி, சொத்து, தானியம் முதலியவற்றை தரக்கூடியது ரத சப்தமி விரதம். மனக்கவலை, வியாதி ஆகியவற்றை நீக்கும். வழியில்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும். ஒருமுறை ஒளி மங்கி போன சூரிய பகவான் மீண்டும் பொலிவு பெற்றது ரத சப்தமி திருநாளில்தான். அதே நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு சக்கரம் கொண்ட 7 குதிரைகளை பூட்டிய ரதத்தை சூரிய பகவானுக்கு கொடுத்தார் என்கிறது புராணம். உண்மையிலேயே சூரிய பகவான் வடக்கு நோக்கி தன் பயணத்தை தொடங்குவது இந்த நாளில்தான் என்பார்கள். தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சப்தமி அன்றுதான் ரத சப்தமியும் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலையிலேயே சப்தமி திதி இருந்தால் அன்றே விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டும். ஒருவேளை சப்தமி திதி 2 நாள் தொடர்ந்து அதிகாலையில் இருக்கும்படி வந்தால் முதல் நாளிலேயே விரதத்தையும் பூஜையையும் செய்ய வேண்டும். ரத சப்தமி அன்று அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும். தங்கம், வெள்ளி, தாமிரம் முதலான ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வார்த்து தீபம் ஏற்ற வேண்டும். சூரிய வடிவத்தை வரைந்து அல்லது பிம்பமாக வைத்து பூஜை செய்யலாம். அதன் பிறகு அந்த தீபத்தை கங்கை, காவிரி முதலான புண்ணிய நதிகளில் விட வேண்டும். இதன் பிறகு பித்ருக்களுக்கு உண்டான தர்ப்பணம்,
முதலானவற்றை செய்ய வேண்டும். இவ்வாறு முறைப்படி செய்வதன் மூலம் 7 ஜென்ம பாவங்களும் விலகி போகும் என்கின்றன ஞான நூல்கள். ரத சப்தமி என்று நீராடக்கூடிய முறை: 7 எருக்கு இலைகள், 7 இலந்தை இலைகள் எடுத்து ஒன்று சேர்த்து அவற்றோடு அக்ஷதை, மஞ்சள் தூள் சேர்த்து தலையில் வைத்தபடி பெண்கள் நீராடுவது மரபு. ஆண்களாக இருந்தால் மேலே சொன்னவாறு எருக்கு இலந்தை இலைகளோடு அக்ஷதை மட்டும் சேர்த்து உச்சந்தலையில் வைத்து நீராடுவது மரபு. பெற்றோர் இல்லாதவர்கள் மேற்சொன்ன இலைகளோடு பச்சரிசியும் எள்ளும் சேர்த்து வைத்து நீராட வேண்டும். ரத சப்தமி என்று சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து எருக்கு இலையை பயன்படுத்தி புனித நீராட வேண்டும். இந்த நேரத்தில் புனித நீராடுவதன் மூலம் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபட்டு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனாலேயே ரத சப்தமி ஆரோக்கிய சப்தமி என்றும் அழைக்கப்படுகிறது. சூரிய பகவானுக்கு நெய் விளக்கேற்றி சிகப்பு மலர்களால் பூஜை செய்து தீபம் காட்டி வழிபட வேண்டும். இந்த ரத சப்தமி நாளில் வீட்டில் சூரிய காயத்ரி மந்திரம், சூரிய பகவானுக்கான சகசரநாமம், ஆதித்ய ஹிருதயம், சூர்யாஷ்டகம் பாராயணம் செய்வது மிகுந்த நன்மையை தரும். சூரிய கடவுளை இந்த ரத சப்தமி நாளில் வழிபடுவதன் மூலம் நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். ரத சப்தமியினுடைய நேரங்கள், அந்த சப்தமி திதிக்கான நேரங்கள் ஆரம்பமாவது பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று காலை 4:37 மணிக்கு. சப்தமி திதி முடிவது மறுநாள் அதிகாலை பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று 2:31 மணிக்கு நிறைவடைகிறது. ஸ்நானம் செய்ய வேண்டிய முகூர்த்த நேரம், அதாவது குளிப்பதற்கான நேரம் காலை 5:33 முதல் 7:09 வரை. அர்க்யாதனுக்காக சூரிய உதய நேரம் காலை 7:05 முதல். ஆகவே இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ரத சப்தமி நாளில் மேலே சொன்னபடி முறைப்படியாக நீங்கள் ஸ்நானம் செய்து ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெறுங்கள். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று வழிபட்டால் 108 முறை உச்சரிப்பதன் மூலம் உங்களுக்கு இவை ஆரோக்கிய சப்தமியாக அமையும். எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல காலமாகவே அமையட்டும். பொற்காலம் கைகூடி வரட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.